விருதுக்கான தகமை சுற்றில் தெரிவு செய்யப்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர். ஐக்கிய நாடுகள் சபையினால் சர்வதேச தன்னார்வ தொண்டர்கள் தினம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஒரு தசாப்த பூர்த்தியை முன்னிட்டு ரத்மலானையில் உள்ள ஸ்டைன் கலையகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இலங்கையில் உள்ள விருது வழங்கல் விழாவின் ஆரம்ப நிகழ்வாக கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சிரேஷ்ட குழும பணிப்பாளர் மறைந்த மனோ விக்ரமநாயக்கவின் ஆத்ம சாந்தியின் பொருட்டு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் விடியலுக்காய் சேவையாற்றிய மகோன்னதமான தன்னார்வ தொண்டர்களை கௌரவிக்கின்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் விருது வழங்கல் விழா மும்மொழிகளின் முத்தாய்ப்பு. மற்றவர்களின் நலனுக்காய் சேவையாற்றி வரும் மனிதநேய பண்பாளர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நமது நிறுவனத்தின் அனுசரணையுடன் கடந்த காலங்களில் நடைபெற்ற மிகப்பெரிய திட்டம் இது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் IVI+10 ஆகியன இணைந்து நடத்திய இந்த திட்டத்தினூடாக இலங்கையில் உள்ள தன்னார்வ தொண்டர்களை கௌரவிப்பதற்கான சந்தர்ப்பம் உதயமாகியுள்ளது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஊடக அனுசரணையுடன் நடைபெற்ற இந்த திட்டமானது முன்னேற்றத்திற்கான எதிர்கால நடவடிக்கையாக அமைந்துள்ளது. மகாராஜா நிறுவனம் சமூகத்தின் முன்னோக்கிய பயணத்திற்காக செயல்பட்டு வருகிறது. The objective of the V Awards is to send a message throughout all of Sri Lanka. இந்த விருது வழங்கும் வைபவத்தினூடாக இலங்கைக்கு மிக சிறந்த தகவல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து இளைஞர்களுக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகள் உள்ளமையை அந்த தகவல். இதனூடாக எங்களுக்கு எதிர்காலத்தில் புதியதோர் திருப்பு முனையை உருவாக்க முடியும். இலங்கையில் தன்னார்வ தொண்டு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது அந்த தகவலாக அமைகிறது. This is a message about solidifying the peace. விருதுக்காக நாடு முழுவதிலுமிருந்து கிடைக்கப்பெற்றிருந்த ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தகைசார் 26 தன்னார்வ தொண்டர்கள் நேற்று கௌரவிக்கப்பட்டனர். அனுபவமும் ஆற்றலும் கொண்டு 5 நிபுணர்களை உள்ளடக்கிய நடுவர் குழாத்தினரால் இந்த 26 தன்னார்வ தொண்டர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். முதியோர்களுக்கு சிறந்த முறையில் சேவையாற்றி இறுதிப்பட்டியலுக்குள் நுழைகின்ற அடுத்த மனிதநேய பண்பாளர். நேற்றைய நிகழ்வின் போது இறுதி சுற்றுக்கான தகவலை பெற்றுள்ள 15 தன்னார்வ தொண்டர்கள் அறிவிக்கப்பட்டனர். ஸ்ரீமதி சந்திரலதா முனசிங்க, டாக்டர் கபில குமார குணவர்தன, மலிந்து ஊடவத்த, குமாரவதி நாகதகிதர, குஷில் குணசேகர, லக்ஷ்மி ரத்நாயக்க, சின்னையா தேவநாதன், பாலித குணசேகர, ஷண்முக செந்தூர ராஜா, ஷாமினி பெரேரா, போல் மேரி கோல்ட், ஜார்ஜ் ஸ்டீவன்ஸ், தம்மிக சேனக கருணாரத்ன, முகமது இஸ்மாயில் டெப்பே, தாமினி குணத்திலக்க, PHA ஹீட் பண்டா ஆகிய மனிதநேய பண்பாளர்களே இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். 2011ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கல் விழாவின் இறுதி நிகழ்வு அடுத்த வருடம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரதான அனுசரணை